இன்னொன்று, நீங்கள்லாம் வந்து பெரிய இது கிடையாது, உங்கள் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுகிறதுக்கு. ஓகே, என்ன சொல்கிறதுனா, எனக்குன்னு உள்ள பிஹேவியர் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய பர்சனாலிட்டி எல்லாம் என்னோடய லெவலெல்லாம் இறக்கி வச்சு என்ன கம்யூனிகேட் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? தட்ஸ் வை. அவங்கவுங்க பொழப்ப மட்டும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அங்கிட்ட வந்து வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி சாவ் பண்ணு. ஆனால் தூரத்துலேருந்து டெக்ஸியில் போய்கிட்டு நான் சொல்லிட்டேன், பிளாக் இங்கே இப்போ வெளியாகிட்டு எத்தனாவது மாடியில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு நான் போஸ்ட் பண்ணி போட்டேன்னா அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும், குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, அந்த பாப்பா வந்து இப்படி பேசியிருக்கு, என்னதான் எல்லாருக்கும் தெரியுமே நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு. பார்த்துக்குங்க, அவ்வளோதான். வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போகிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். அப்புறம் இன்னொன்று வந்து வீட்டு உள்ள பக்கிங் இருக்குது சொல்கிறேன், ஆளை வச்சு பார்க்க சொல்கிறது. இன்னைக்கு எங்கே போயிருக்க நீ ஏன் டெய்லி இந்த வீட்டில் உள்ளது பிசாசுங்களுக்கு, இந்த வீட்டோட ஆள் இந்த வீட்டில் வந்துட்டு யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆளை வச்சு பார்க்க சொல்கிறது, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், வேறு அக்கௌண்ட்டில் எல்லாம் பார்க்குறது வெக்கமாக இல்லை? உங்களோட வேலை காலையில் ஏஞ்சி பார்க்க முடியல, வந்து பார்க்குதுங்க நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் அடிக்கிற கூத்தியை ஏன் முன்னாடி காட்டுறீங்க? நான் கேட்டேன்னா, நீங்கள் அடிக்கிற கூத்தி என்கிட்ட காட்டுங்க, நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு. நீங்கள் கூத்து கும்மலை பண்ணுங்கள், என்னத்துக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ நான் வந்து அதில் ஒரு ஹாப்பி என்னது பூசிங் பண்ணி விட்டுலான்னு என்ன நான் வந்து சொல்கிறேன் பார்த்தியா, எனக்கு ஆள் இருக்குது நான் கூப்பிட்றேன்னு. டூ யூ நோ தட் ஆள் இஸ் ஹூ? அதான் போலீஸை தான் சொல்கிறேன் நான். பந்துவானுக்கு வந்து போலீஸை தான் கூப்பிடுவேன், உங்களுக்கெல்லாம் வந்து அதான் லைக்கு, சரியா? நீங்களாம் அலற அடித்து ஓடணும் அந்த போலீஸ் எல்லாம் பார்த்தா. நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன், ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு வரையும் எனக்கு தெரியும் அவங்க நிஜமாக வந்து எப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னது உன்னோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கோ, நேராக வந்துட்டு என் பிள்ளைகிட்டலாம் பேச வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து நானும் என் பிள்ளை வந்து டிஃப்ரெண்ட், நாங்கள் வந்து ஆளுங்க வீட்டில் இருக்கோம், நாங்கள் இங்கே பொழப்பு பார்க்குறோம். இந்த தேவையில்லாத விஷயம்லாம் வந்துட்டு உரிமை கொண்டாடாதீங்க. உன்னோட வீட்டு வாசலை மட்டும் சுத்தமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோ, அதுவே நல்லது, சரியா? என்கிட்ட நொட்டிக்கிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது. உங்களை பார்த்து இப்படி தெரில, உங்களை பார்த்தா அப்படி தெரில, என்ன தெரியணும்? பொழப்பு பார்க்க தெரில, வேலை இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேலை தேட வேண்டியது தானே? வேலை தேடலாம்ல எக்ஸ்ட்ரா, ஏன் வேலை தேட மாட்டேறீங்க? எக்ஸ்ட்ரா வேலை தேட்டு அவங்கவுங்க பொழப்பு மிக்கிட்டு யோர் செல்ஃபா வெரி பிஸி லைஃப்பில், அதை விட்டுட்டு அங்கேயே வரீங்க, இது செய்கிறது அது செய்கிறது. வேறு என்ன பேசுறது தெரில. பட் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து லைக் என்ன செய்கிறேன்னா, ஆள் பேரை சொல்லி நான் வந்துட்டு பேசுகிறேன், சரியா? எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிட்டு தென் ஐ டாக் வித் யூ அபவுட் திஸ். நான் வந்து like you all tak faham ke kalau datang kacau dekat tempat kerja, gari பண்ணி போட்டுருவாங்க போலீஸ்ன்னு தெரியாதா? போலீஸ் akan gari, you all tak tahu? Suka hati senang ambil masa nak kacau orang tu kenapa? எல்லாத்துக்கும் வந்துட்டு லைக் எப்படின்னா செலிபிரிட்டின்னு நினைப்பு, அப்படியா? அப்படிதான் எழுதி ஒட்டியிருக்கா? நான் கேட்குறேன். இதுலேயே தெரியுது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு. எனக்கு வந்து அடுத்தவங்க பற்றி பேச கடுப்பாக இருக்குது, ஆனால் தான் நான் வந்து இப்படி ஜாடமாடையாக பேசுகிறேன், ஓகேயா? நிறைய பேர் நீங்கள் கேட்டது கிடச்சிருக்கோம், ஒரு சில பேருக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்ன போராமப்பட்டுக்கிட்டு எனக்கு வேறு கடுப்பாக இருக்குது. உங்களுக்குலாம் வந்து டைம் இருக்குது இந்த ஃபேஸை பார்க்குறது, பட் எனக்கு என்னோடய ரெகுலர் கஸ்டமர் யாருன்னே தெரியாது. ஏன்னா நான் ஃபோக்கஸ் வந்து சேல்ஸில் தான், எனக்கு வந்து டைம் இல்லை. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு வந்து டைம் இல்லை. I work, I just follow the rules. If you don't want to follow the rules, then I will kick you to the jail, get lost. Understand? Okay, after this anything else I will நான் பேசுவேன் நிறையா, பட் நான் ஷார்ட் டேர்ம் பண்ணிட்டு தான் நான் அப்டேட் பண்ணுவேன். கேட்கணும், என்னோடய வீடியோலாம் கேட்கணும், வேறு தட்டி விட்ருவேன் பாலாகி பார்த்துருந்தேன்.